பார்க்குறோம் அப்படின்னா தெய்வீகம் மாம்சமானது. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற கேரக்டருக்காக மாத்திரமில்ல, அந்த நிலை ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒருவரை உண்டாக்கும் போதே அந்த மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, அந்த செயல்பாடு, மாம்சம், மாம்ச சிந்தை எல்லா காரியங்களும் இருக்குதான்னா இருக்குது. அதற்குள்ள அந்த அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா அது தெய்வீகம். ஸோ ஆவியின் நிலை, அந்த தெய்வீகம் தான் மாம்ச சாயல் எடுக்குது. இயேசு கிறிஸ்துக்காக நம்ம சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்குறோம். நம்ம ஆதி முதலே நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் அது இப்போ இந்த நிலை மறந்ததுனால தான் நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்புறம் நம்ம இந்த பூமியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடும் நம்ம இந்த ஒரு பூமியில் இருக்கணும் அப்படின்னா இந்த உண்மையை, அதாவது நாமும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையை ஆதி முதல் நம்ம இழந்து போனது தேடவும் அதை கொடுக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கும். ஸோ அந்த நிலையை நாம் உணரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எமோஷ்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாம் எதனால் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா எமோஷ்னல். ஸோ ஒரு மனிதன் இறக்கும்போது ஒரு நமக்குள்ள ஒரு பெருசான ஒரு சலனம் ஏற்படாது. அதே நேரத்தில் நம்முடைய சகோதரர்களோ, நம்முடைய பிள்ளையோ, நம்முடைய அப்பா அம்மாவோ யாரோ ஒரு இருக்கும்போது அதனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இது காரணம் என்னன்னா இது ஒரு எமோஷ்னல். ஸோ இந்த எமோஷ்னல் அப்படிங்கிற காரியத்துக்கு தெய்வீகம் உட்படுமா அப்படின்னா உட்படாது. தெய்வீகம் எமோஷ்னலுக்கு உட்படும் அப்படின்னா ஸோ அந்த நிலையிலிருந்து நமக்கு போராட்டமாக தெரியும். போராட்டங்களை நம்ம கடந்து போகிற மாதிரி இது ஆரம்ப நிலையில் நமக்கு அப்படி இருக்கும். ஸோ ஆனால் வளர்ந்த ஒரு நிலையில் போராட்டம் அப்படிங்கிறது மாம்ச சரீரம் அப்படிங்கிற நிலையிலிருந்து அந்த எமோஷனலுக்கு உட்பட்ட அந்த சரீரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தான் அது ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆவிக்குரிய நிலை அப்படின்னு போயிட்டிங்கன்னா அது தெய்வீகம், நாமும் அவரும் ஒன்றாயிருக்கிற நிலை. ஒன்றுனா வேறு இல்லை. ஸோ அதுதான் இதுதான் அது அந்த நிலை. அதில் இருந்து நாம் சிந்திக்கும்போது, ஸோ அதிலிருந்து நம்ம பார்க்கும்போது அது எமோஷனலுக்கு உட்பட்டது கிடையாது. அது எமோஷனலுக்கு உட்பட்டதாக தெய்வீகத்தின் நிலை இருந்தால் அந்த பூமியில் ஒரு மனுஷன் கூட மறிக்கிறதுக்கு அதை அனுமதிக்காது. ஏன்னா அது அதனால் உண்டானது. அது அதற்கு பாதிப்பை உண்டாக்கும். ஸோ ஒரு பக்கம் துக்கத்தையும் ஒரு வேதனையை உண்டாக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால் தெய்வீகம் எமோஷனலுக்கு உட்பட்ட கிடையாது. எமோஷனல் இல்லை அப்படின்னா, எமோஷனலுக்கு உட்படலை அப்படின்னா அதுக்கு நன்மையோ தீமையோ அதற்கு போராட்டங்களோ இதெல்லாம் கிடையாது. இது எல்லாம் நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா அடிப்படையிலேருந்து நமக்கு சுவிசேஷத்தை கேட்குறோம். ஏன்னா முழுமையும் தெய்வீகமும் நாமும் ஒன்று அப்படிங்கிற அந்த நிலையை மறந்த அந்த ஒரு நிலையை இருந்த மனுஷனுக்கு படிப்படியாய் சொல்லப்பட வேண்டி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட காரியம் தான் பவுல் சொன்ன காரியமாக இருக்கட்டும், நல்ல போராட்டம். ஸோ இயேசு கிறிஸ்து சொன்னதாக இருக்கட்டும், இந்த உலகத்தை ஜெயித்தேன், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுமே அந்த நிலையில் இருந்த தெய்வீகத்து நிலையை மறந்திருந்த, தான் என்ன நிலையில் இருக்கிறேங்கிற அப்படிங்கிறத மறந்திருந்த மனிதனுக்காக சின்னதாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். ஸோ மெய்ப்பொருள் என்னென்னா, நாம் என்னைக்கு நாமும் அவரும் ஒன்று தான் அப்படிங்கிற உட்பொருளை நம்ம அதை அறிஞ்சு கொள்கிறோமோ அன்னைக்கு அந்த உணர்வு நமக்குள்ளே அது சும்மா கேட்கறதுனால அப்படி இல்லாமல் நாம் நிதானித்து நம்முடைய ஆவியில் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னா நமக்கு போராட்டம் அப்படிங்கிறது இது ஒரு உலகம், இது இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஜேர்னி, அவ்வளோதான். ஸோ ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம், கல் முள்ளி எல்லாமே கிடக்கும். ஸோ அதற்காக பிரயாணம் தடைபடாது, அது தடையாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லாமே. ஏன்னா இந்த சரீரமாக இருக்கிறது இது ஒரு எப்படி விண்வெளிக்கு போனால் அங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போகிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பூமியில் வாழ்கிறதுக்காக இந்த தெய்வீகம் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டது, அவ்வளோதான். ஸோ இந்த சரீரத்தில் வர்றதை நம்ம பார்க்கறதுக்கு மாம்ச சிந்தையில் இருந்தோம்னா இது போராட்டமாக நிச்சயமாக தெரியும். ஸோ ஆவியின் சிந்தையில் நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து நாம் பார்க்கும்போது இந்த எமோஷனலுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னா இது ஒரு காரியமாகவே நமக்கு தென்படாது. அது பாட்டுக்கு காற்றடிக்கும்போது 4 குப்பை 4 தூசி விழுவும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதை தான் நான் இப்போ இந்த இடத்துல நிதானிக்கிறேன். ஸோ நானும் அவரும் வேறு இல்லை, நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நிலையில் நம்ம தெய்வீகம் ஆவியாக இருக்கிறான்னா அது எங்கே வாசம் பண்ணுது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அப்படின்னா அது எனக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எனக்குள் அப்படிங்கிறது நானும் அவரும் ஒன்றாக இருக்கிற நிலை தான். ஸோ செப்பரேட்டாக ஒரு கடல்ல இருந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சாலும் இது செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி காணப்பட்டாலும் அது கடல் தண்ணி.
ஸோ அது அதை கொண்டு கரையில் ஊற்றுனா அது நிச்சயமாக அது கடல் தண்ணியோட மிங்கிள் ஆகி போயிடும். இப்போது நான் இதை இப்படி ஒரு 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 கதை மாதிரி ஒன்று சொல்கிறேனே. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நதி, சரியா? ஒரு நதி வந்து புறப்பட்டு வருது. வரும்போது நிறையா கற்கள், முட்கள், நிறைய பள்ளத்தாக்குகளில் இறங்கி வருது. சில இடங்களில் மேலெலும்பி வருது. இப்படி காடு மேடு எல்லாத்தையும் அடித்து அந்த நதி வந்துட்டு இருக்கும்போது வரும்போது அது சொல்லுது, கடற்கரை பக்கத்தில் வந்துருச்சு அந்த நதி. நதியோட ஓட்டம் கடற்கரை பக்கத்தில் வந்ததுக்கு பிற்பாடு அந்த நதி நின்று ஒரு விசை திரும்பி பார்க்குது. அந்த மிகப்பெரிய சமுத்திரம் முழு நதியின் தண்ணீரையும் முழுங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்குது. எல்லாவற்றையும் எவ்வளோ தண்ணி இந்த நதியிலிருந்து வருது, அவ்வளோ தண்ணி இந்த சமுத்திரம் வந்து முழுங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கேருந்து அது திரும்பி பார்க்குதுன்ற தனித்தன்மையை, நான் எவ்வளோ அழகாக எங்கிருந்து உற்பத்தியான எவ்வளவு காடு, மலைகள், எவ்வளோ அழகான வயல்வெளிகள், எவ்வளவோ நாடுகள், எவ்வளோ கிராமங்கள், ஊர்கள், எத்தனையோ மனிதர்களை கடந்து நான் வந்துட்டுருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்துக்குள்ளே போய் கலந்துட்டேன்னா நான் காணாமல் போயிடுவேனே அப்படின்னு ஒரு நிமிஷம் திகைத்து நிற்கிது. ஸோ திகைத்து நின்று வேறு வழி இல்லை, நதி உள்ளே போய் தான் ஆகணும். கடைசியாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போகும்போது நதிக்கு ஒன்று புரியுது. என்னென்னா, நான் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் நதிக்கு புரியுது, சமுத்திரத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு நான் சமுத்திரத்தில் கலக்கலை, நான் சமுத்திரமாகிறேன் அப்படின்ற ஒரு புரிதல் அந்த நதிக்கு ஏற்படுது. நான் தான் சமுத்திரமாகிறேன் அப்படின்னு. இந்த புரிதல் நதிக்கு கடற்கரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த புரிதலை இது நாம் சாகும்போது நம்முடைய ஜீவன் நம்மளோட பிரிந்த பிற்பாடு ஏற்படக்கூடாது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். நம்ம இந்த பூமியில் வாழும்போதே அந்த சந்தோஷத்தை மாம்ச சிந்தையில் திளைக்கிற அந்த மனிதனுக்கு மெய்யான சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் யார், நானும் அவர் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை உணரும்போது தான் மெய்யான இந்த பூமியில் பிறந்து வாழ்வதற்கான மெய்யான அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நான் நித்திய ஜீவனாக இதை தான் வாழ்கிறதா நான் பார்க்குறேன். இது வேறு அப்படிங்கிற நிலையில் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தோம், எங்கேயோ பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இன்று அப்படி இல்லை, நானும் அவரும் ஒன்று அப்படிங்கிற நிலையை தான் நாம் பார்க்குறோம். நதி வந்து சமுத்திரத்துக்கு போனக்கு பிறகு பார்க்குறதில்ல, முன்பே அது உணர்ந்திருந்ததனால் தன்னுடைய தனித்தன்மைன்னு ஒன்று திரும்பி பார்த்துட்டு ஸோ அதை நினச்சிருக்காது. நான் சமுத்திரமாகிறேன், நான் தான் சமுத்திரமாகிறேன். ஒவ்வொரு நதியும் ஒரு மலைக்கூறுகளாக இருக்கும், எல்லாமே சமுத்திரத்துலேருந்து தான் உண்டாகுது, திரும்பவும் அந்த சமுத்திரத்துக்கு போகுது. ஸோ இப்படிங்கிறது தான் அந்த சுழற்சி. ஸோ அதை தான் நான் இங்கே இதை சொல்ல வரேன். நாம் எங்கேருந்து வருகிறோமோ அங்கேருந்தான். இந்த இடையில ஒரு பிரயாணம் மாதிரி செப்பரேட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுல நாம் ஆவிக்குரிய ரீதியாக இணைந்து தான் இருக்கிறோம். அந்த ஆவி நம்மளை வாசம் பண்ணுது. நாம் அவர் நாம் அப்படிங்கிறத நாம் இதை உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய புரிதல். ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ டைம் இருந்தால் மற்ற பதிவில் கேட்டுட்டு நான் பார்க்குறேன்.